ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா. ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையில ஒரு ஸ்லோகத்தை விரிவான அர்த்தத்தோட பார்க்கலாம். புக்தி யுக்தோ ஜஹாதீஹ உபேஷு கிருத துஷ்கிருதே தஸ்மாத் யோகாய யுஜ்ஜஸ்வ யோகஹ கர்மசு கௌஷலம். இது பகவத்கீதையோட 40வது ஸ்லோகம், 2வது அத்தியாயத்தோட. இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து என்ன சொல்றார் அப்படின்னா, புத்தி யுக்தோ ஜஹாதீஹ உபே சுகிருத துஷ்கிருதே. அதாவது இதற்கு முன்னாடி பார்த்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையுமே ஒரு தொகுப்பா மாற்றி அதுல என்ன சொல்றாரு கிருஷ்ணர் அப்படின்னா, எந்த ஒரு கடமையுமே எப்படி செய்யணும், எந்த ஒரு செயலையுமே எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. இது வரைக்கும் நம்ம பார்த்த ஸ்லோகங்கள்ல பலனை எதிர்பார்த்து செய்யாதே ஒரு விஷயத்த, இந்த விஷயம் செய்தால் எனக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட எந்த விஷயத்தையுமே செய்யாதே. செய்தால் நீ செய்யற செயல் நல்லதாகவே இருந்தாலும், நல்ல செயல் செய்தாலும் அதோட விளைவுகள் உனக்கு கிடைக்காமலே போயிடும். இதே நேரத்துல நீ செய்யற அதே நல்ல செயலை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு ஆசையுமே இல்லாமல் செய்தனா நிச்சயமாக உனக்கு அந்த விஷயத்துக்கு நீ செய்யற செயலுக்கு உண்டான நல்ல பலன் நிச்சயமாக நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொன்னார் கிருஷ்ணர். இந்த மாதிரி கடமையை செய், பலனை எதிர்பாராமல் அந்த கடமையை செய் அப்படின்னு சொன்ன கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, புத்தி யுக்தோ ஜஹாதீஹ உபே சுகிருத துஷ்கிருதே. அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், எந்த ஒரு கடமையாக இருந்தாலும் அதை செய்யும் போது அந்த கடமை மேல பற்று இல்லாமல் செய்தா உனக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். நல்லா நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, இது வரைக்கும் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதற்குண்டான பலனை எதிர்பாராமல் செய் அப்படின்னு சொன்ன கிருஷ்ணர் இந்த வாட்டி செய்யற செயலையே எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, புத்தி யுக்தோ ஜஹாதீஹ உபே சுகிருத துஷ்கிருதே. அதாவது எந்த ஒரு செயலையுமே எந்த ஒரு பற்றும் இல்லாமல் செய். அதாவது இந்த செயலை நான் செய்தாகணும், இது என்னோட கடமை அப்படின்னு நினைச்சிட்டு செய்யவே கூடாதாம் எந்த செயலுமே. இதுக்கு ஒரு உதாரணம் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு வீட்டுல ஒரு குடும்ப தலைவன் இருக்கார் அப்படின்னா, அந்த குடும்ப தலைவன் தன்னோட குடும்பத்துக்காக உழைக்கணும். குடும்பத்துக்காக உழைக்கணும் அப்படிங்கிறது அவரோட வேலை, அவர் செய்ய வேண்டிய செயல். ஆனா அவர் என்ன நினைச்சுப்பாருன்னா, என் குடும்பத்துக்காக உழைக்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு நினைச்சுப்பார். இதை நான் கண்டிப்பாக செஞ்சாகணும், இது செய்யலைன்னா எனக்கு நான் இந்த செய்யலைன்னா இந்த பிறவி, நான் எடுத்த இந்த பிறவி வேஸ்ட் தான் அப்படின்னு நினைப்பாராம் அவர். அந்த மாதிரி செய்யவே கூடாது அப்படின்னு சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். எந்த ஒரு செயலுமே ஒரு செயலாக பார்க்கணும், ஒரு ஆக்ஷனாக பார்க்கணுமே தவிர அது ஒரு டியூட்டியாக, ஒரு கடமையாக பார்க்க கூடாதாம். ஏன்னா மனிதர்களுக்கு இருக்கிற ஒரே டியூட்டி, ஒரே கடமை, எங்கேருந்து வந்தோமோ அதே இடத்தை சென்று அடையிறது. நம்ம எங்கேருந்து வந்தோம்? பரமாத்மா கிட்டேருந்து தான் வந்தோம். அதனால கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னிடம் இருந்து, அதாவது பரமாத்மாவா இருக்கிற என்னிடம் இருந்து வந்த மனிதர்கள் அவளோட ஒரே கடமையை என்கிட்ட திருப்பி வர்றதா தான் வச்சுக்கணும். ஆனா அதை தவிர்த்து செய்யற செயல்கள் எல்லாத்தையுமே கடமை என்று நினைத்து செய்தால் நிச்சயமாக அந்த ஜென்மத்துல, அந்த பிறவியில கெட்ட கர்மாக்கள் சேர்ந்துட்டே போகுமாம். இதுவே ஒரு மனிதன் கொஞ்சம் விவேகமாக யோசித்து, கொஞ்சம் அறிவாளித்தனமாக, அறிவு கூர்மையோட யோசித்தான் அப்படின்னா நிச்சயமாக எந்த ஒரு செயலையுமே ஒரு செயலாக, ஆக்ஷனாக பார்க்குவானே தவிர ஒரு கடமையாக பார்க்க மாட்டான். அப்படி கடமையாக பார்க்காமல் செய்யற செயல்களை செய்யும் அந்த நபருக்கு அந்த ஜென்மத்துல செய்த எல்லா வினைகளுமே, நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி, அறுபட்டு அவனுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணர். அதாவது மோட்சம் பெறறதுக்கு இது வரைக்கும் நிறைய வழிகளை சொன்ன கிருஷ்ணர் இதுவும் ஒரு வழிதான், இது செய்யறதுக்கும் ரொம்ப சுலபமான ஒரு வழி அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணர். அதனால்தான் சந்நியாசிகள் கூட எந்த ஒரு விஷயத்தையுமே எந்த ஒரு பற்றுக்குமே இல்லாம செய்வாராம். அதை போலவே நம்மளும் எந்த ஒரு செயலையுமே செயலாக பார்க்கணுமே தவிர கடமையாக பார்த்து செய்யக்கூடாதாம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.